எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முக்கியமான மேட்ச்சு ஆர்சிபி vs ஜிடி. ஆர்சிபி வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. இன்னி வரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆர்சிபி ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் விளாட்றாங்க. ஆர்சிபி வந்து ஏற்கனவே 2-2 மேட்ச் ஜெயிச்சு கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. ஜிடி வந்து ஒரு மேட்ச் தொட்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சு கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. இப்போ ஜிடியும் ஃபுல் கான்ஃபிடென்ஸில் தான் வருவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்க மும்பை இந்தியன்ஸாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். கிரவுண்டு வந்து ரொம்ப சின்னது. ஹை ஸ்கோரிங் விக்கெட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் விக்கெட்டாக தான் இருக்கும். யார் 200 250 அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக 250 டார்கெட் செட் பண்ணணும். யார் பேட்டிங் ஆடினாலும் சூப்பரான விக்கெட்டாக இருக்கும். பேட்டிங் ஃப்ரம் பேரடைஸாக இருக்கும். சின்னசுவாமி கிரவுண்டு ரொம்ப சின்னது. எந்த பக்கெட் அடித்தாலும் தூக்கி அடித்தாலே 6 போய் விழுவுற கிரவுண்டு தான் வந்து சின்னசுவாமி. மேட்ச் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஆர்சிபி க்ரௌடை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். லாயலான க்ரௌடு, அவங்க லாயலான ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. பயங்கரமான நாளைக்கு சவுண்டு அதிகமாக இருக்கும் ஆர்சிபியில். ஃபஸ்ட்டு வந்து ஜிடி டீமை பார்த்துடலாம். ஜிடி டீம் பார்த்திங்கன்னா ஃபுல் கான்ஃபிடென்ஸில் வராங்க. ஏன்னா அவங்க பவுலிங் யூனிட் பேட்டிங் யூனிட் வந்து சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்து பவுலிங் வந்து பேசியே ஆகணும். போன மேட்ச் வந்து பவுலிங் சூப்பராக போட்டாங்க. ரபாடாவாக இருக்கட்டும், பிரசாந்த் கிஷனாக இருக்கட்டும், இஷாந்த் சர்மாவாக இருக்கட்டும், முகமது சிராஜாக இருக்கட்டும். ஏன்னா முகமது சிராஜ் வந்து ஒரு எக்ஸ் ஆர்சிபி பிளேயரு, மறுபடியும் ஆர்சிபிக்கு விளாட்றாரு. அவர் வந்து ஆர்சிபி கிரவுண்டு வந்து அவர் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா ஓப்பனிங் ஓவரே வந்து விராட் கோலிக்கு தான் போடுவார். போன மேட்ச் சிராஜ் வந்து சூப்பராக பவுலிங் போட்டார். அதுக்கே பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நாளைக்கு வந்து ஆர்சிபி விக்கெட் வந்து இது ஃபாஸ்ட் பவுலிங் விக்கெட் தான், பவுன்சி விக்கெட் தான். எப்பயுமே சின்னசாமியில் வந்து ஃபஸ்ட்டு லிட்டரலாக வந்து மூவ்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். நல்லா பவுன்ஸ் கிடைக்கும், நல்ல சர்ஃபேஸும் சூப்பராக இருக்கும். அதனால் ஆர்சிபியில் வந்து விளாட்றதுக்கே, சின்னசாமி கிரவுண்டில் விளாட்றதுக்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால் நல்லா விரும்புவாங்க. அதுவும் நாளைக்கு எக்ஸ்பெஷலாக ஜிடியில் இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மொரட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. முகமது சிராஜ், அவருக்கு சின்னசாமி விக்கெட்டை பற்றி தெரியும். ஏன்னா 7 வருஷம் ஆர்சிபியில் சின்னசாமி விக்கெட்டில் விளாண்டுருக்காரு. ரபாடா எப்படி ஸ்விங் போடுவார்னு தெரியும் ஸ்டார்டிங்கில். அடுத்து வந்து இஷாந்த் சர்மாவுக்கு வந்து போன மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் ஆனால் இந்த மேட்ச் நல்லா திருத்திக்கணும். நாளைக்கு விளையாட வைப்பாங்களா என்னன்னு தெரில. மேபி அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா சின்னசுவாமியில் ஸ்பின்னர்ஸ்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால இஷாந்த் சர்மாவே விளையாட வைக்கலாம். அப்புறமேட்டு பிரசாந்த் கிருஷ்ணன், அவர் வந்து பெங்களூரை சேர்ந்தவர். கர்நாடகாவுக்கு தான் ஸ்டேட் கிரிக்கெட் ஆடுறாரு, டொமஸ்டிக் கிரிக்கெட் தான். அவருக்கு ஆர்சிபி விக்கெட்டை பற்றி நல்லாவே தெரியும். நாளைக்கு செம்ம பவுலிங் தான் இருக்கும் ஜிடியை பொறுத்த வரையும். ஜிடி வந்து நாளைக்கு ஜெயிக்கணும்னா இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் கிளிக் ஆகிட்டாங்கனாலே போதும், ஜிடி வந்து ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா ஜிடி வந்து பயங்கரமான டீமாக இருக்குது. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் டீமும் நல்லா இருக்குது. ஸ்பின்னர்ஸ் வந்து ரஷீத் கானும் சூப்பராக பவுலிங் போடுறாரு, சாய் கிஷோரும் சூப்பராக பவுலிங் போடுறாரு. ஜிடி வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சுப்மான் கில், சாய் சுதர்ஷன் 2 பேருமே சூப்பராக ஆடினாங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சுமே வந்து 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பாக ரீச் பண்ணாங்க. அதே மாதிரி சாய் சுதர்ஷன் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் 50 அடித்தார். நாளைக்கு அவருக்கு மெயினான மேட்ச்சு. நாளையும் 50 அடித்தார்னா 3rd கன்சிக்யூட்டிவ் 50. லாஸ்ட் மேட்ச் வேறு இன்ஜுரி ஆனார். இன்ஜுரினா அது வந்து கிராம்ப் மாதிரி ஆயிடுச்சு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரில. நாளைக்கு விளையாடுவாரா என்னங்கிறதே தெரியல. அதை நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து நம்பர் 3 வந்து யார் ஆடுறா, அவங்களுக்கு நம்பர் 3 வந்து ஜாஸ் பட்லரும் சூப்பரான ஃபார்மில் இருக்கார். லிட்ரலாக ஜாஸ் பட்லர் வந்து பிரித்து மேய்ஞ்சி விட்ருவார். ஜாஸ் பட்லரும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஜாஸ் பட்லர் பேட்டிங்கும் நாளைக்கு பேசும். ஏன்னா கிரவுண்டு சின்னதுங்கிறதுனால ஜாஸ் பட்லர் வந்து வெளுத்து எடுத்துருவாருங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஷாருக் கான் கொஞ்சம் ஃபயர் ஆகணும். ஃபயர் ஆனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஷாருக் கான் கொஞ்சம் ஃபயர் ஆகலை. 2 மேட்சாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள். ஏன்னா ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வந்தார். கண்டிப்பாக அவரும் நல்லா பேட்டிங் ஆடுவார். அப்புறமேட்டு வந்து ராகுல் திரிபாத்தியா வந்து அவங்களுக்கு ஹிட்டர் தான். அவர் வந்து எப்படி விளாண்டாவும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க ராகுல் திரிபாத்தியாவை. அவங்களுக்கு வந்து ராகுல் திரிபாத்தியா வந்து ஒரு ஹிட்டர் தான். ராகுல் திரிபாத்தியா வந்து எப்படி வேணால் ஆட்டு போகலாம். ஆனால் இவங்க மெயின் 4 பேர் இவங்க அடித்தே ஆகணும். சாய் சுதர்ஷன், சுப்மான் கில், ஜாஸ் பட்லர், ஷாருக் கான் இவங்க அடித்தாங்கனாலே அவங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு மேட்ச்சு. சூப்பரான பேட்டிங் யூனிட்டாக இருக்குது. நாளைக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக இருக்கும். கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் நாளைக்கு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. எப்படி நாளைக்கு மேட்ச் போக போகுதுன்னு தெரில. ஜிடி வந்து கண்டிப்பாக நாளைக்கு ஜெயிக்கணும்னு தான் வருவாங்க. அதே மாதிரி ஜிடியில் வந்து பேட்டிங் பவுலிங் 2மே வந்து சூப்பராக இருக்குது. அதிக சான்ஸ் இருக்குது. ஜிடி பவுலிங் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 7 விக்கெட்ஸ்னால் எடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆர்சிபியால். அதனால் ஜிடிக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஜிடி வந்து பொழந்து எடுத்துருவாங்க நாளைக்கு ஆர்சிபின்னு நினைக்கிறேன். பவுலிங் யூனிட் மட்டும் கிளிக் ஆகிடுச்சுன்னா ஜிடி வந்து ஒரு டஃப்பான டீமாக இருக்குங்க நாளைக்கு.
அடுத்தது ஆர்சிபி டீமை பார்க்கலாம். ஆர்சிபி டீமை பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட்டு, விராட் கோலி பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. அவங்க 2 பேர் விக்கெட் வந்து க்ரூஷியலாக இருக்குங்க. ஆர்சிபியில் வந்து டேவிட் படிக்கல் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினார், அவரும் சூப்பராக ஆடினார். அப்புறம் லிவிங்ஸ்டன்னு, ஆர்சிபிக்கு வந்து லோக்கல் பிளேயர் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல் தான். டேவிட் படிக்கலுக்கு வந்து ஆர்சிபி விக்கெட்டில் எப்படி விளையாடணும்னு தெரியும். கிரவுண்டு சின்னது. ஃபிலிப் சால்ட்டுக்குன்னா மாட்டிக்கிச்சுன்னா மேட்சை பொழந்து கொடுத்துருவாரு உங்களை ஜிடியை. ஃபிலிப் சால்ட்டு விக்கெட்டை சீக்கிரமே எடுத்தாகணும் ஜிடி. ஆனால் மாட்டிக்கிச்சின்னா ஃபிலிப் சால்ட்டுக்குன்னா பொழந்து எடுத்துருவார். அடுத்தது வந்து டிம் டேவிட் போன மேட்ச் சென்னையிலே வச்சு லாஸ்ட்டு 3 6 பலார்னு அரைஞ்சார். அதுவும் ஆர்சிபி வந்து ரொம்ப சின்ன கிரவுண்டு. இந்த வாட்டி மாட்டிக்கிச்சுன்னா டிம் டேவிட்டுக்குன்னா கையில் கழட்டி கொடுத்துருவாருங்க மேட்சை. அதனால் ஆர்சிபிக்கு வந்து அவங்க பேட்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. விராட் கோலி, ஃபிலிப் சால்ட், டேவிட் படிக்கல், ரஜத் பண்டிட்டார் அவங்க கேப்டன் சொல்லி ஆகணும். பயங்கரமாக ஆடினார் லாஸ்ட் மேட்ச்சு. ஒரு 50 அடித்தார் சென்னைக்கு எதிராக. அவரும் பயங்கரமாக ஆடிக்கிட்டு வராருங்க. ஒன்றும் பண்ண முடியாது அவரை. லிவிங்ஸ்டன்னு, டிம் டேவிட், அப்பா பேட்டிங் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வரலாம். திச்சேஷ் சர்மா பயங்கரமாக, அவரும் ஒரு பயங்கர ஹிட்ரு திச்சேஷ் சர்மா. அவங்க பேட்டிங் 6 பேர் பேட்டிங் சாலிடாக வச்சுருக்காங்க. மொரட்டு பேட்டிங் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பவுலிங் பார்த்தீங்கன்னா ஏசல்வுட்டுக்கு வந்து சூப்பராக கிளிக் ஆகும். ஆர்சிபி விக்கெட்டு பயங்கரமாக விக்கெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அவர் ஏற்கனவே ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு. சின்னசுவாமி கிரவுண்ட்லேயும் நிறைய ஆடி இருக்காரு. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் ஆடினதில் ஆர்சிபி விக்கெட்டு அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்ல பவுலரு. யாஷ்டால் 2 வருஷமாக ஆர்சிபியில் இருக்கார். அவரும் நல்ல பவுலரு. சொப்னம் சிங் நாளைக்கு விளையாட அதிக சான்ஸ் இருக்குது. அப்போ சுயேஷ் சர்மா லெக் ஸ்பின்னர், அவரும் நல்லா விளையாண்டார். அடுத்து லிவிங்ஸ்டன் ஒரு ஆஃப் ஸ்பின்னும் பவுலிங் போடுறாரு. சூப்பராக வச்சுருக்காங்க. ஓவரால் பவுலிங் யூனிட் வந்து ஆர்சிபி சூப்பராக வச்சுருக்காங்க. பேட்டிங்கும் சூப்பராக வச்சுருக்காங்க. நாளைக்கு மேட்ச் வந்து பயங்கரமாக இருக்குங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நாளைக்கு மேட்ச் எப்படி தான் நான் பார்க்குறதுன்னு தெரில. ஹை ஸ்கோரிங் விக்கெட்டாக தான் இருக்கும். ஜிடி பவுலிங் வெர்சஸ் ஆர்சிபி பேட்டிங்கு. பேட்டில் பயங்கரமாக இருக்குங்க. நாளைக்கு யார் அதிக ஸ்கோர் 250 அடிக்கிறாங்களோ அவங்களால தான் வின் பண்ண முடியும். ஒருவேளை ஜிடி ஏலியாக விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஆர்சிபி பேட்டர்ஸை ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாகும். பட் ஆனால் ஜிடி விக்கெட் எடுக்க விட்டுட்டாங்கன்னா ஸ்கோர் 250 வரதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. அதிக சான்ஸ் வந்து நாளைக்கு ஜிடி பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்கன்னா ஆர்சிபி பேட்டர்ஸை முடிச்சிடலாம். அது எப்படி போகுதுன்னு தெரியல. நாளைக்கு அதை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நாளைக்கு நல்ல ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்கும். கிங் கோலி வெர்சஸ் ரபாடா, ஃபிலிப் சால்ட். கிங் கோலி வெர்சஸ் முகமது சிராஜ். அவங்க 2 பேர் பேட்டில் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் முகமது சிராஜ். ஏன்னா விராட் கோலிக்கு வந்து அவர் பவுலிங் போடும்போது எப்படி போட போகிறாருன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் ஒரு ஐபிஎல்லில் வந்து முகமது சிராஜ் வந்து விராட் கோலிக்கு பவுலிங் போட போகிறாரு. அது எப்படி இருக்குன்னு தெரில. அந்த பேட்லேயே நம்ம நல்லா பார்த்தாகணும். அதே மாதிரி ஃபிலிப் சால்ட் வந்து ரபாடா, அப்புறம் இஷாந்த் சர்மா வெர்சஸ் ரஜத் பண்டிட்டார் அப்படின்ற பேட்டில்லாம் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா பயங்கரமான பேட்டெலாம் இருக்குது நாளைக்கு. பேட்டர்ஸ் வெர்சஸ் பவுலர்ஸ் கான்டெஸ்ட் நாளைக்கு பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாதுங்க. பயங்கர கான்டெஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். 2 டீமுக்கும் பயங்கர போட்டியாக இருக்கும். யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. சின்னசாமியில் வந்து ஹை ஸ்கோரிங் ரன்ஸ் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பேட்டிங் பிடிச்சி யார் ஹை ஸ்கோர் ரன்ஸ் ஃபஸ்ட்டு டார்கெட் செட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். அதுதான் சின்னசாமியில் நடந்திருக்கு. நாளைக்கு மேட்ச் வந்து 50-50 போகலாம். உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான டீமை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.